ஹாய் மக்களே, இன்னைக்கு கீரை கடையில் கீரை பசங்களுக்கு எல்லோரும் கீரை சமைச்ச உடனே நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட மாட்டேன். இது என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் சிறுகீரை கடைய போகிறேன். பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். பூண்டு குழம்பு நான் சாப்பிடுவேன். நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் வந்துடுது. ஆனால் நான் கீரை சமைக்கும் போது கீரை சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன். என் பசங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம சாப்பிட்லன்னா அப்புறம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் பற்றியெல்லாம், அதனால் செஞ்சுருவேன். இன்றைக்கி சிறுகீரை தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, பொட்டாசியம் எப்படிக்கா குறைக்கிறது, அவங்க அப்பாவுக்கு பொட்டாசியம் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. எங்களுக்கு பொட்டாசியம் எப்படி குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா வெஜிடபிள்ஸுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எந்த காய்கறியை கட் பண்ணி ஊற வச்சுருக்கோமோ அதை வேக வச்சு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியுமே ஊற்றிட்டு, அதாவது டபுள் பாயிலிங் மெத்தடுங்கிறாங்க, அதையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணுமா. எதனாலும் தேங்காய் அப்புறம் நிறைய ஐட்டம் சேர்க்கக்கூடாது மக்களே. இந்த மாதிரி தான் பொட்டாசியம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிப்ஸுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என் பசங்களுக்கு காய் செய்யும்போது எனக்கு தனியாலாம் உட்காந்து செஞ்சிட்ருக்க முடியாது. ஏன்னா காலையில் என் பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், நானும் டயாலிஸ் போகணும். அதனால் அவங்களுக்கு செய்கிற கொஞ்சோண்டு கூட்டில் நானே எடுத்து சாப்பிட்டுக்கிடுவேன். ஆனால் பொட்டாசியம் எனக்கு அதிகமாகலாம் இல்லை. ஆனால் பொட்டாசியம் கம்மி பண்ணுறது இது தான். இந்த மெத்தடில் தான் காய்கறிகளெல்லாம் வேக வச்சு தண்ணி கீழே ஊற்றிடணும். என்னால் செய்ய முடிகிற டிப்ஸ் என்னென்னா காய்கறிகளை வெட்டி தண்ணியில் ஊற போட்டுருவேன், அவ்வளோதான். அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறி அந்த தண்ணியை கீழே வடிச்சிட்டு மற்றபடி பொரியல் செய்கிற மாதிரி செய்வேன். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதான் அந்த சிஸ்டர் கேட்ட டவுட்டுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். எங்கள் டே இப்படி தான் மக்களே போகுது.